மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ரிஷப ராசியின் தன்மைகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்ட்ஸில் தரேன், போய் பாருங்கள். இன்றைக்கு மிதுன ராசியின் தன்மைகள் மற்றும் சனி பயிற்சி பற்றி பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி இது காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசி. இது ஒரு ஆண் ராசி, ஒற்றைப்படை ராசி, காம திரிகுண ராசி, உபய ராசி. இந்த ராசி வேகமாகவும் மெதுவாகவும் செயல்படும். இந்த ராசியின் அதிபதி புதன் பகவான். இது ஒரு சுப கிரகமாகும். பாவக்கிரகத்தோடு சேர்ந்தால் இது பாவக்கிரகம். தனித்து இருந்த புதன் நல்ல பலனை தருவார். இந்த ராசி 30 டிகிரி கொண்டது. இதில் இந்த ராசியில் மிருகசீடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை 4ஆம் பாதம், புனர்பூசம் 1, 2, 3 பாதம் அடங்கும். இந்த ராசியில் புதன் ஆட்சி நிலை பெறுவார். இந்த ராசியில் சூரியன் நட்பு பெறும், சந்திரன் நட்பு பெறும், செவ்வாய் பகை பெறும், புதன் ஆட்சி பெறுவார், குரு பகை பெறும், சுக்கிரன் நட்பு பெறுவார், சனி நட்பு பெறுவார் என்ற நிலையை பெறுவார்கள். கணிதம், விஞ்ஞானம், அறிவியல், சோதிடம், பேச்சு, எழுத்து, ஆளுமை செய்ய, கம்ப்யூட்டர், எடிட்டர், பத்திரிகை துறை நிருபர் இவர்களுக்கு புதன் நன்றாக இருக்க வேண்டும். அரசியல் அலசுவதற்கும் பேசுவதற்கும் புதன் காரணமாக ஆவார். கல்விக்கும் தாய்மாமனுக்கும் காரகன் புதன் ஆவார். பேச்சு, எழுத்து, ஆளுமை செய்ய, கம்ப்யூட்டர், எடிட்டர், பத்திரிகை துறை நிருபர் இவர்களுக்கு புதன் நன்றாக இருக்க வேண்டும். அரசியல் அலசுவதற்கும் பேசுவதற்கும் புதன் காரணமாக ஆவார். கல்விக்கும் தாய்மாமனுக்கும் காரகன் புதன் ஆவார். கணினி திறனை தருபவர் புதன்தான். ஓவியம், சிற்பம் இவற்றிற்கும் புதன் காரணமாவார். வியாபார நுணுக்கம், திறமையாக பேசி வாடிக்கையாளரை கவர வைப்பது புதன். மாணவிகள் 100% கணிதத்தில் மார்க் வாங்கக்கூடியதும் புதன்தான். அடுத்தவர் செயல்படும் விதத்தை முன்கூட்டியே உணர வைப்பதும் புதன்தான். லக்கணத்திற்கு புதன் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் மாமன் மகன் மகள் திருமணம் செய்யக்கூடிய நிலை உருவாகும். பெரிய கல்வி நிறுவனம் நடத்துபவர் புதன்தான் காரணம். புதன் ஒரு ராசியில் 1 மாத காலம் சஞ்சரிப்பார். இவருக்கு தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கும் தன்மை உண்டு. ராசிக்கல் பச்சை அல்லது மரகதம். தெய்வம் பெருமாள். கிரக தானியம் பாசிப்பயிறு. புதன் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை குறிக்கக்கூடிய கிரகமாகும். இது ஆண் தன்மை பெண் தன்மை இல்லாத அழித்தன்மையை குறிக்கக்கூடிய கிரகமாகும். புதனுக்கு புக் சென்டர், செராக்ஸ் கடை, போஸ்ட்மேன், அஞ்சல் துறை, கொரியர், சாப்ட்வேர் துறை, ஐடி துறை இவர்களுக்கெல்லாம் புதன் தான் காரணமாவார். இப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட உங்கள் ராசி அதிபதிக்கு 29/3/2025 அன்று சனி பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இதுவரை இருந்து வந்த சனி பகவான் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். அடிமை வேலை செய்வது இந்த காலகட்டம் சிறப்பு. தொழிலில் கவனம் தேவை. தொழில் அமைப்பு, முயற்சி, எதிர்பார்ப்பு எல்லாம் நேர்மையான முறையில் கவனமாக நல்ல சிந்தனையுடன் குறைந்த முதலீட்டில் தொழில் செய்வது சிறப்பு. வருமான நிலைகள் குறையும். பிரச்சனைகள் அதிகமாகும். கடன் சூழல் ஏற்படலாம். கவனம் தேவை. சனி 3ஆம் பார்வையாக ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்கிறார். சுப செலவுகளுக்காக அவரவர் நிலைக்கு ஏற்ப செய்தால் நல்லது. தேவையில்லாத விரயம் ஆகாது. கையில் பணம் வைத்திருப்பது செலவு காத்து கொண்டிருக்கும். யோசித்து முடிவெடுப்பது இந்த நேரம் சரியானதாகும். சனி 7ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், பார்த்து கொள்ள வேண்டும். தன் சுகம் கவனமாக பார்க்கணும். தாயாரின் உடல், மனம் இவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். வீடு, வண்டி, வாகனம் இவைகளால் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம். அடிக்கடி வண்டி வாகன செலவுகள் வைக்கும். தேவையில்லாத நிகழ்வுகள் நடக்காது. சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். சனி 10ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய நிலை உருவாகும். குரு பார்வை இருப்பதால் குடும்பமானவர்கள் சந்தோஷமான நிலையை காண்பார்கள். மனைவி, பிள்ளைகள் நன்றாக ஆரோக்கியமாக சுருச்சமாக இருப்பார்கள். குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு விடுவதால் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப் வகையில் ஏற்ற நிம்மதி உண்டாகும். பெரிய பாதிப்பு வராது. அறிவு புத்தியை பயன்படுத்தி இந்த சனி பயிற்சி நிதானமாக யோசித்து எந்த முடிவையும் செயல்பாட்டையும் செய்வது நல்லது. இது பொதுவான பலன்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் மிதுன ராசியின் ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி பற்றி பலன்களை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.